வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது சர்க்கரை நோய் வந்தவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயிலிருந்து இல்லாத நிலைமைக்கு ரிவர்ஸ் பண்ண முடியுமா, சர்க்கரை நோய் இல்லாத தன்மையை பண்ண முடியுமா நிறைய பற்றி டவுட். ஏன்னா சமீப காலத்தில் ஒரு 3-4 வருடங்களாக சர்க்கரை நோயை சரி பண்ண முடியும், சர்க்கரை நோய் இல்லாமல் மாற்ற முடியும், சில வழிமுறைகள் கிடைப்பட்டான்னு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் இந்த பதிவில் பார்க்குறதுனா கண்டிப்பாக சர்க்கரை நோய் வந்தவங்க உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கம், மாத்திரைகள் சாப்பிட்றது கரெக்டாக சாப்பிட்றதுனால சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எனக்கு மாத்திரையே வேண்டாம், நான் கண்டிப்பாக சர்க்கரை நோய் இல்லாத நிலைமைக்கு மாறணும், என்னோட சர்க்கரை நோய் தன்மையை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்குள்ள ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சு உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்க அங்கத்தினர் இல்லாதவங்களுக்கு வருடம் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி சர்க்கரை நோய் வருமா அப்படின்னு முன்னாலேயே பார்த்து லேசாக இருக்கக்கூடியோ இல்லை அவங்க உடல் பருமன் அதிகம், உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறப்ப அவங்கள முன்னாலேயே வாழ்க்கை முறை மாற்றங்கள்லாம் பண்ணி சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் இது குறைந்த காலத்துக்கு தான். ஏன்னா சர்க்கரை நோய் வரத்துக்கு காரணம் உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ங்கிறது, உடலில் இன்சுலின் சரியாக வேலை செய்யாதது, கொஞ்சம் கொஞ்சமாக வயதாக மரபு வழியாகவும் சில பல காரணங்கள்னாலையும் இன்சுலின் சொல்றதுமே குறைஞ்சிட்டு வர்றதுனாலையும் தான் சர்க்கரை நோய் வருது. இது திடீர்னு வர்றதில்லை. சர்க்கரை நோய் வகை 1 திடீர்னு வரும். அவர்களுக்கு உடம்புல இருக்க இன்சுலின் செல்கள் எல்லாமே செயலிழந்து போகிறதுனால இன்சுலின் தான் கொடுக்கணும், மாத்திரைகள் வேலை செய்யாது. ஆனால் 2ஆம் வகை சர்க்கரை நோய் மெதுவாக பல வருடங்கள் உடம்புல இன்சுலின் வேலை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சரியாக வேலை செய்யாமையும், உடல் பருமன் அதிகம்னாலையும், உடற்பயிற்சி செய்யாததுனாலையும், வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல காரணங்கள், உணவு பழக்கம், உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால மெதுவாக பல வருடங்கள் கழிச்சு வெளியே வரும். ஸோ அதனால் இந்த ரிவர்ஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சில பேருக்கு பண்ண முடியும். அதனால் எல்லாரும் ரிவர்ஸ் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் மாத்திரைகள் சாப்பிடாம வேறு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம்.